இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற வாரில் பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து அப்பாவி மக்கள் இறந்து போகிறாங்க. இதில் அதிகமாக குழந்தைகள் தான் அடக்கம். அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலுடைய நார்த் சைடில் சிரியா பார்டர் பக்கத்தில் வந்து இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற இடத்துல ட்ரூஸ் ரிலீஜன் மக்கள் அதிகமாக வாழ்றாங்க. இது என்ன ரிலீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா மதத்தையுமே நம்புவாங்க. ஸோ இவங்க வாழ்ற மஜ்டல் ஷாம்ஸ் அப்படின்ற ஒரு டவுனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குண்டு விழுந்திருக்கு. குண்டு விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குழந்தைகளும் அங்கே விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட 12 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. 20 பேர் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு காரணம் வந்து லெபனான்ல உள்ள ஒரு மிலிட்டன்ட் குரூப்பான ஹெசபுல்லா தான் அப்படின்னு ஐடிஎஃப் சொல்றாங்க. ஏன்னா இந்த தாக்குதல் சதர்ன் சைட் ஆஃப் லெபனான்ல இருந்து வந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. ஆனா ஹெசபுல்லா தரப்புல வந்து இது முழுவதுமாகவே நிராகரிச்சிட்டாங்க. இந்த ஏவுகணை வந்து ஈரான்ல இருந்து தயாரித்ததாகவும் இதனுடைய பேர் ஃபலாக் 1 அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த டைம்ல இஸ்ரேலுடைய பிஎமான பெஞ்சமின் நேத்தன்யாகு யூஎஸ்ல இருந்ததுனால உடனடியாக அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பிட்டு இருக்காரு. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமே வார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயந்துட்டு தான் இருக்காங்க.